பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் இருக்கிறார் பிளாக் அண்ட் ஒயிட் ஊடகத்தின் ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு குபேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வுகள் தமிழ் நடந்து கொண்டே இருக்கிறது. அதில் குறிப்பிட்ட சில விஷயங்களை குறித்து உங்கள்கிட்ட இன்னைக்கு பேச நான் விருப்பப்படுறேன். அதில் கொஞ்சம் நம்ம காரசாரமாக ஆரம்பிக்காம என்னப்பா இப்படிலாம் பேசுறாங்கன்ற நிகழ்வோடு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சமக சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவோடு இரவில் தோன்றிய கனவின் மூலமாக இணைத்து விட்டார் மரியாதைக்குரிய சரத்குமார் அவர்கள். அவர் நேற்றைக்கு அவரை சந்திக்க வந்த நபர்கள் மூலமாக அவங்க முன்னாடி பேசுகிற போது நாட்டாமை குடும்பம் கையில பச்சை குத்திக்கிட்டீங்கன்னா என்னை சந்திக்க உங்களுக்கு ஒரு கிரீன் கார்டு கிடைச்ச மாதிரி ஈஸியா நீங்க என்ன மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பரவலான விமர்சனங்கள் அவர் மீது சோஷியல் மீடியா ஃபுல்லா என்னங்க இது நான்சென்ஸா இருக்குது அப்படின்னு சில பேர் திட்டுறாங்க. சில பேர் எப்படிலாம் இருந்தா எப்படியும் கட்சி வளர்ப்பீங்கன்னு கேட்கறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு பத்திரிகையாளரா? நாட்டாம குடும்பம் பச்சை குத்திட்டு வந்தா பார்க்கலான்ற இந்தியாவில் இருக்கிற பல பேர்ல இந்த படித்து விட்டு கிரீன் கார்டு வாங்கிட்டு அமெரிக்காவுக்கு போயிடணும் அப்படின்வாங்க. அதில் கொஞ்சம் பேர் ஜெயிப்பாங்க. கிரீன் கார்டு வாங்கி படித்து நல்லா படித்து நல்ல கம்பெனி பிடிச்சி அங்கே போயிட்டு கிரீன் கார்டு வாங்குறது உண்டு. சில பேர் கிரீன் கார்டும் கிடைக்காம போனது உண்டு. அங்கே போய் மோசடி செய்து ஜெயிலுக்கு போனதும் உண்டு. எனக்கு இந்த கிரீன் கார்டுன்னு அதான் சிந்தனை வருது. ஆனால் இவர் நாட்டாமை குடும்பம்னு கையில் பச்சை குத்தினோடனே கிரீன் கார்டு கொடுத்த மாதிரி அப்படின்னு சொல்றாரு. காலைல 5:45 பால்காரன் பால் பாக்கெட் போடுறதுக்கு முன்னாடி கதவை தட்டி நகரப்பா கேட் கீப்பரை பார்த்து தொலைச்சிரும் பார்த்தல அண்ணன் கதவை தர்றா சொல்ல முடியுமா? கிரீன் கார்டு மாதிரி கொடுத்துட முடியுமா? சரத்குமார் வீட்டு நுழைய முடியுமா? ஓரமா போய் நெல்லு பண்றோம். எதுக்கு இதெல்லாம் பேசிக்கின்னு? அதாவது நீங்க சொன்னீங்கல்ல இந்த நள்ளிரவு கனவு கண்ட பிறகு கட்சி கலைச்சி சேர்ந்தாருன்னு. பாவம், அந்த கனவுல சரத்குமார் வெளியே வரல. அங்கதான் இருக்காரு. ஆமா, 150 ஆண்டு காலம் உங்களை வழிநடத்த போகிறேன். இப்படிதான் ஒரு இடத்துல பேசுறாரு. 150 ஆண்டு காலம் வாழ்வது எப்படி எனக்கு தெரியும். ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு சித்தர் கூட இப்படி சொல்லிருக்க மாட்டான் சார். அவர் பாருங்க சார், 70 வயசு ஆகுது, எப்படி ஃபிட்டா இருக்காரு பாருங்க. அதை சொல்றாங்க சார் எல்லாரும். ஃபிட்டா இருக்குது நான் குறைய சொல்லுங்க. சரத்குமார் மாதிரி ஒரு அழகான உடல் கட்டுமஸ்தான ஒரு மனிதர், அந்த உடல் தன்மை கிடைத்தவருக்கு வாழ்த்துக்கள். நல்லா சொல்ல மிஸ்டர் மெட்ராஸ் அவரு தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கேன். மிஸ்டர் மெட்ராஸ். ஆமா, ஓகே. நியூ காலேஜ் படிக்கும்போது அவருடைய பாடி பில்டிங் பார்த்து மயங்காதவர்கள் கிடையாது. புரியுதுங்களா? அது வேற. எனக்கு 150 ஆண்டு காலம் உங்களை வழிநடத்த போகிறேன். ஒண்ணு. ரெண்டாவது, நள்ளிரவில் மனைவி கிட்ட கேட்ட மாதிரி அவங்க மாமியார் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கேட்டாங்க, எப்ப மாப்பிள்ள நீங்க சிஎம் ஆக போறீங்க? யாரோ சிஎம் ஆகிறாங்க, மாப்பிள்ள நீங்க எப்ப ஆக போறீங்கன்னு. மாமியார் கனவை நிறைவேற்ற போறாரான்னு தெரியாது எனக்கு. ஆனால் இன்னும் அந்த கனவுல இருந்து வரல. இந்த கனவு உலகத்திலே இருக்காரு. நான் கேட்கிறேன், பாஜக சேர்ந்த பிறகு எதுக்கு தனியாக ஒரு ரசிகர் மன்றம்? நாட்டாமை குடும்பம். நீங்க மோடி படத்தை போட்டு மோடி குடும்பம்னு போடுங்க. பாஜக தான் இருக்கீங்க, சரத்குமார் பாஜக தானுங்க. மோடி குடும்பம்னு போடுங்க. எதுக்கு சரத்குமார் குடும்பம் நாட்டாமை குடும்பம் போட்டு பச்சை குத்திக்கணும்? அதுல எதுக்கு கிரீன் கார்டு? இப்போ நாளைக்கு பேச்சுக்கு சொல்றேன், நாளைக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி சரத்குமார் கொடுத்துறாங்க, மத்திய இணையமைச்சர் ஆயிரம் வச்சுங்க, சரியா இருக்கும் அது? பாஜக அப்போ திடீர்னு யாரோ ஒருத்தர் வராரு, மோடி போயிட்டு வேற ஒருத்தர் வராருன்னு வச்சுங்க, எல்லாரும் தாமரை சின்னத்தை குத்த வேண்டும், தாமரை குடும்பம் அப்படின்னு குத்துங்கன்னா அப்போ எத்தனை குத்துறது? பச்சை. ஸோ முதல்ல கேட்டால் இவர் பச்சை குத்திக்க மாட்டாரா? ஷூட்டிங் இருக்கான், ஷூட்டிங் பச்சை குத்த மாட்டாங்கிறாரு. சிரிப்பா இருக்கு. தமிழ்நாட்டு அரசியலில் நன்கு படித்தவர், அரசியல் நல்ல விஷயங்களை உள்வாங்கியவர். தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு பொலிட்டீஷியன், எந்த பொலிட்டீஷியன் நீங்க கூப்பிட்டு ஒரு டாக்குமெண்ட், இப்போ தொகுதி மறுசீரமைப்பு குறித்து மசோதா தாக்கல் செய்கிறாருன்னு வச்சுங்களேன், அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து விளக்கம் சொல்லுங்கன்னா ப. சிதம்பரம் சொல்வார், திருச்சி சிவா சொல்வார், ஆ. ராசா சொல்வார். இந்த பட்டியலில் சரத்குமார் நான் சேர்க்கிறேன். அழகா சரத்குமார் உள்வாங்கி கொண்டு பேசுவார். ஆனா பாவமா இருக்கு, பச்சை குத்துங்க, கிரீன் கார்டு வாங்கிங்கிறார். இது அமெரிக்காவுடைய ட்ரம்ப்னு தன்னை நினச்சிக்கிட்டு பேசுகிற பாவமாக இருக்குது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு தாவேக்காவில் நடந்துக்க ஆட்சியை பற்றி நீங்கள் நிறைய பேசுகிறீங்க. கட்சி ரீதியாக பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது சார். என்னென்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதிமுகவிலேருந்து வந்த மாஜிக்களுக்கு முக்கியமான பதவிகளை வழங்கியிருக்கிறாரு நம்ம எம்ஆர் விஜயபாஸ்கருக்கும் சரி, விஜயபாஸ்கருக்கும் சரி. இதில் குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னென்னா, கரூரில் பார்த்தீங்கன்னா இந்த கரூர் வழக்குக்காக சிறை சென்றவர் கரூர் தாவேக்காவுடைய மாநில செயலாளர் தான் மதியழகன் அவர்கள். அங்க இப்போ ஒரு எம்ஆர் விஜயபாஸ்கர்ல தான் வேலை பார்க்கணும். அடுக்குமா சார் இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இதை அந்த மதியழகனுக்கு ஒரு வாரிய தலைவர் பதவியாக கிடைச்சதா? நான் பேப்பர்ல இது வரைக்கும் படிக்கல. இல்ல கிடைக்கல. ஃபெலிக்ஸ் சாருக்கு கிடைச்சிருக்குது, அவரு லயலா மணி கிடைச்சிருக்குது, அப்புறம் சென்னையில பெரம்பூர்ல இடத்த ஒதுக்குனவருக்கு கிடைச்சிருக்குது, இவர் கிடைக்கல. ஒரு அரசியலில் சிறை செல்வது என்பது ஒரு பெரிய டைரி குறிப்பு. நாங்கெல்லாம் அந்த காலத்துல மிசால மொழி போராட்டத்துல அப்படின்னு பெருமையா சொல்லிக்க அந்த சிறை இருக்குல்ல. நான் பள்ளிக்கூடம் படிக்கும் போது 87 to 90 கருணாகரன் என்னுடைய பள்ளி கல்லூரி தோழர், அவர் 7 நாள் ஜெயிலுக்கு போனார். காலேஜ் சஸ்பெண்ட்லாம் பண்ணிட்டாங்க. அப்புறம் பெரிய சட்ட போராட்டம், மொழிப்போருக்காக. ஆமா, ஓகே. அப்போ ஒரு ஹிந்தி வருது, ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் வருது, அதை கொளுத்திட்டு போயிட்டாரு, ஜெயிலில் போட்டாங்க. 7 நாள் 10 நாள் வந்தார் பாவம் கருணாகரன். எங்களுக்கு அப்போ காலேஜ் 17 வயசுங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல உள்ள போயிட்டாரு. எப்படி இருக்கும் அந்த குடும்பத்துக்கு? அது ஆனா வெளியே வந்த ஜெயில பார்த்த பண்ணாரு, பெருமையா பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு பெருமை தாவேக்கால இருக்குன்னா ஒரே ஒரு மனுஷனுக்கு தான் இருக்குது, மதியழகன்.
உண்டா இல்லையா? உண்மை உண்மை 100% உண்மை. முதலமைச்சர் தொடங்கி கன்னியாகுமரியில் கிளை கழகத்தில் வரைக்கும் எவனுக்கு அந்த பெருமை கிடையாது, தகுதி கிடையாது. இந்த கட்சிக்காக ஜெயிலுக்கு போன ஒரு நபர் மதியழகன், அவர் ஏங்க இன்னும் அங்கீகரிக்கல? ஒரு வாரிய தலைவர் கூட அந்த வாரிய தலைவர் பதவி கூட அவருக்கு வந்து கொடுத்து ஒரு அழகு பார்க்கக்கூடாதா? அப்போ என்ன அர்த்தம்? நீங்க புதுக்கோட்டை விஜயபாஸ்கருக்கு பதவி, கரூர் விஜயபாஸ்கருக்கு பதவி, மரகதம் குமரவேலுக்கு துணை பொதுச் செயலாளர், அவருடைய கணவர் குமரவேலுக்கு மாவட்ட செயலாளர். எப்படி இருக்கு பாத்தீங்களா? என்ன சார் சொல்றீங்க? ஆமா, இன்னைக்கு வந்திருக்கேன், பேப்பர்ல வந்திருக்கேன், எல்லாம் படிங்க. ஓகே. குமரவேல் இருக்கும், மரகதம் குமரவேல் துணை பொதுச் செயலாளர், குமரவேல் மாவட்ட பொறுப்பாளர். எப்படி? அப்ப அந்த அந்த மாவட்டம், அந்த பகுதியில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? கட்சிக்கார மனநிலை, போஸ்டர் ஓட்டி, இவர் கட் அவுட் வச்சு, அதுக்கு பால் ஊற்றி, அதுக்கு காவடி எடுத்து என்னெல்லாம் பண்ணியிருப்பான். அப்போ எப்படி இருக்கு? ஏற்கனவே நம்பி போனவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்குமா கிடைக்காதுன்னு நான் பேசினேன் ஒரு டிபேட்டில். அதன் பிறகு இப்போ பதவியெல்லாம் கிடைச்சிருக்கு. இப்போ இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இவங்களுக்குலாம் எம்எல்ஏ பதவி தராங்களா இல்லைன்றதை விட்டுருங்க, ஏற்கனவே இவங்க நம்பி போன நட்டாற்றில் நிற்கிறார்கள். இந்த நிலைமையில் தான் அதிமுக ஒரு பிளவு வரப்போகிறது, போட்டி அதிமுக உருவாக போகிறது, 2/3 கொண்டு வாங்க. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இந்த நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்தி செங்கோட்டை ஒரு டீம் போய் பார்த்தாங்க ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு. பார்த்துட்டு கட்சி உடைய போதுங்கிறாங்க. இந்த பக்கம் பதவி தூக்கி தூக்கி வாரி கொடுத்துட்டாங்கன்னு தாவேக்கால புலம்புறாங்க. இன்னும் சில எம்எல்ஏக்கள் இணைவதற்கு தயாராக இருக்கிறார்கள், ஆனால் சேர முடியவில்லை. ஆனால் ஒரு அந்த கட்சியை விட்டு வர வேண்டாம்ன்ற முடிவுக்கு சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி வந்துட்டாங்க. இந்த நிலைமையில தாவேக்கா பேச்சை கேட்டுக்கிட்டு திடீர்னு எதுக்கு இவங்க போய் பார்த்தாங்கன்னா, தொகுதிக்காக பார்த்தோம், தொகுதி மேம்பாட்டுக்காக பார்த்தோம், நீர்வளத்துறை கோரிக்கைக்காக பார்த்தோம். எப்படி இருக்கு பாருங்க. ஏன் பார்த்துக்க கூடாதா சார்? பார்க்கலாம். சீனியர் அமைச்சர், முன்னாள் அமைச்சர்கள் சார் அவங்க. எங்களுக்கு தெரியும் சார், நாங்களுக்கு நிறைய அரசியல் வரலாறுலாம் பார்த்துட்டு வந்துக்கிறோம். 2011 தேமுதிகலேருந்து தொகுதி மேம்பாடுக்கு பார்த்தது என்ன, 2006 to 2011 அதிமுகலேருந்து கலைஞரை போய் தொகுதி மேம்பாடுக்காக பார்த்தது என்ன, 2001 to 2006 பல எம்எல்ஏக்கள் போய் ஜெயலலிதா தொகுதி மேம்பாட்டுக்கு பார்த்தது என்னலாம் எங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. தொகுதி இவங்க பார்த்ததை கட்சியை பார்த்துருப்பாங்களே. அதனால இந்த கட்சியினுடைய பதவிகள் பல பேர் கிடைக்கிறதுன்னு சொல்கிறோம்ல, அந்த கட்சியில் குமரல் பொறுமல் இருக்க தான் செய்யும். ஆனால் இப்போ பதவி கிடைத்தவரெல்லாம் வந்து அப்படியே மகிழ்ச்சி இருக்காங்களா? இசக்கி சுப்பையா தென்மண்டல அமைப்பு செயலாளர் பதவி கேட்டாங்க. அவர் கிடைச்சது என்ன? அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் பொறுப்பு. நான் கேட்குறேன், அதுக்கு 2 பேர் நீக்கிட்டாங்க, ஏற்கனவே அந்த பொறுப்பு நீக்கிட்டாங்க. இப்போ அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் பதவி கொடுத்துருங்கல்ல, அங்கே மாவட்ட அமைச்சர் பர்வேஸ் அவர் நிம்மதியாக இருப்பாரா? அவர் எப்படி இன்னெல்லாம் வேலை பார்ப்பார் தெரியுமா? அண்ணே தெய்வமே நீங்கள் தான் கழகத்தினுடைய காவல் தெய்வம்லாம் சொல்லுவார். ஆனால் 2 பேரும் பின்பக்கமாக கத்தி வச்சுக்கிட்டு எப்படா சொருகலான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த கட்சி அரசியல், இந்த கலாட்டெல்லாம் பார்க்க தானே போகிறோம். இல்லை, அது வந்து தாவேக்காவுக்கு உள்ள இருக்கவங்க எப்படி சார் சமாளிப்பாங்க? ஏன்னா இப்போ விஜயபாஸ்கரோ விஜயபாஸ்கரோ அவங்க வந்து ரொம்ப நாளாக இதுக்குள்ளே இருக்கிறவங்க, அனுபவம் வாய்ந்த நபர்கள். அவங்க இப்போ இதுக்குள்ளே அடாப்ட் ஆகிறது வந்து அதிமுகவுக்காரங்க அதிகமாக உள்ளுக்குள்ளே கொண்டு வந்துருமா? அப்போ இயல்பாக தாவேக்காவுக்குன்னு சில பசங்க இருந்திருப்பாங்க இல்லையா, அப்போ அவங்க கட்சியோட வெளியேறுவாங்களா? அவர்களுக்கு வந்து இந்த கட்சி பதவி வைத்துக்கொண்டு என்ன செய்யணும் நல்லா தெரியும். ஆனால் என்னன்னா, தமிழ்நாட்டில் விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கருக்கும் கரூர் விஜயபாஸ்கருக்கும் எதிராக டிவிஎஸ்சி வழக்கு இருக்கு. முதல்ல வழக்குல இருந்து தப்பிக்கணும், அதுதான் பிரச்சனையே, வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த வழக்கு வந்து வேகம் எடுத்தால் இவங்க நிலைமை மோசமாயிடும். இந்த அடுத்த 5 வருடம் ஒரு ஆளுங்கட்சி எதிர்த்து, ஆளும் அரசை எதிர்த்து தன் குடும்பம் படுகிற கஷ்டத்தை பார்ப்பதுக்கு தான். அதனால லோக்கல் கட்சிகள் வந்து கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க, கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க, அவங்களுக்கும் சேர்த்து செலவு செய்வாங்க, அவங்களை எதிர்க்க மாட்டாங்க. இப்போ பர்வேஸை வந்து புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் எதிர்ப்பான்னு சொல்ல, இப்போ மதியழகனை வந்து கரூர் எம்ஆர் எதிர்க்கணும் அப்படிலாம் கிடையாது, அவங்களுக்கும் சேர்த்து செலவு பண்ணுவாங்க. நீங்க பாருங்க வேடிக்கை, அந்த அளவுக்கு போவான்றீங்க. அப்படிதான் போகும். இல்லை, இப்போ இது வந்து நீங்க டிவிஎஸ்சி வழக்கெல்லாம் நாளைக்கு கூர்மை அடையும் போது அது தாவேக்காவுக்கு மேல இருக்கிற தூய சக்தி இமேஜை வந்து ஒட்டுமொத்தமா கொலாப்ஸ் பண்ணாதா? 5 வருஷம் அப்படியே கிடப்புல போடுறதானங்க, அப்படியே நீர்த்து போக செய்யறதானே. வழக்கு வந்து விடுதலை வாங்குறாங்களா வாங்கலான்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்போ திமுகல முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன், அவருக்கு ஒரு கிண்டியில் ஒரு லேண்டை வந்து வாங்கின பஞ்சாயத்துன்னு போயிட்டு இருக்கு. 19 போட்ட கேஸ், லட்டு மாதிரியான கேஸுங்க. அந்த வழக்கில் மாசு கைதாவார் அப்படின்னு எடப்பாடி டிசைட் பண்ணி ஒரு கேம் ஆடினாங்க. ஆனால் அதிகாரிகள் காப்பாற்றிட்டாங்க. அந்த லேண்டு எஸ்டேட் லேண்டை வேற ஒருத்தருக்கு அலாட் ஆகுது, அது இவருடைய மனைவி பேருக்கு மாறிது அப்படின்றது ரொம்ப தெளிவான கேஸ். இப்போ திரும்ப கேஸ் வேகம் எடுத்திருக்கேன். இப்போ மாசுவும் அவர் ஒய்ஃபும் போய் கோர்ட்டில் போய் நின்று இருக்காங்களே. நீங்க இந்த வழக்கில் தீர்ப்பு வந்தால் அது மாசுக்கு எதிராகத்தான் போகும் சட்ட ரீதியாக. இவனை பாருங்க, அந்த பயம் தான் அந்த 2 விஜயபாஸ்கருக்கும் இருக்கு. சார், நீங்க அதிமுக குறித்து நீங்க இதை கனெக்ட் பண்ணி பேசுனீங்க. அதுல ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் நேற்று நடந்திருக்குது. எஸ்பி வேலுமணி அப்புறம் முன்னாள் அமாஜிக்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த கூட்டறிக்கையில் இதை பாருங்க, நாங்கள் எடப்பாடிக்கு எதிரான எல்லாம் கிடையாது, அவர் முதலமைச்சராகணும் தான் நாங்களே வேலை பார்த்தோம். இது வந்து ஒரு ஆரோக்கியமான
ஆரோக்கியமான கருத்து முரண்பாடு. திரும்ப சொல்லுவாங்க நட்பு முரண் பகை முரண், அந்த மாதிரி இவங்க சொல்றாங்கன்னா இது ஒரு ஆரோக்கியமான கருத்து முரண்பாடு தானே தவிர வேற எதுவும் இல்லை. நம்மளாம் ஒன்னா சேர்ந்து நிற்போம் அப்படின்னு பேசுறாரு. கொஞ்சம் இறங்கி வரலாமா எடப்பாடி இனிமேலாவது? நான் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்புறம் அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு அதிர்ச்சி தகவல் தரேன். நல்ல தகவலா சொன்னீங்க. அதிர்ச்சி தகவல், எக்ஸ்க்ளூசிவ் கம் அதிர்ச்சி. அது நல்ல தகவலா இல்லைன்னா அவன் முடிவு பண்ணிட்டு நான் எப்படி நல்ல தகவல் நான் எப்படி சொல்ல முடியும்? அப்புறம் சொல்லுவாங்க இவர் பெரிய இவரு நல்ல தகவல் தரான்னு பின்னாடி எழுதுவான். அது விட்டுருவோம். அதிர்ச்சி தகவல். அதிர்ச்சி தகவல் என்னன்னா, சசிகலாவை ரெண்டு தரப்பும் போட்டி போட்டு கொண்டு சந்தித்து இருக்கிறது. எடப்பாடி தரப்பு, எஸ்பிவி தரப்பு. எஸ்பி வேலுமணியும் அவரோட நெருக்கமான ஒரு நண்பரும் போய் சசிகலாவை பார்த்துட்டாங்க. இந்த தகவல் தெரிந்த பிறகு எடப்பாடிக்கு அப்படியே ஜில்லுன்னு ஆகி போச்சு. ஐஸ் பெட்டியில போய் சிக்கன மாதிரி ஆகி போச்சு. ஏன் சொல்றேன், தன்னுடைய மகன் மிதுனை அனுப்பி சந்தித்ததாக தகவல். ரெண்டு பேரும் போட்டி போட்டி. இப்ப சசிகலாவுக்கு நிலைமை யோசித்து பாருங்க. ஆஹா, நேத்து வரைக்கும் இவங்களும் ஏத்துக்கல, இந்த தரப்பும் ஏத்துக்கல, ரெண்டு தரப்பு ஓடி வந்து ராஜா மாதா மீண்டும் வருகிறார் அந்த மாதிரி நல்ல டைலாக். அதாவது தமிழுக்கு தலைப்பு குத்துட்டீங்க. அதாவது இவங்க போய் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப 19 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ நம்ம கிட்ட இருக்காங்க. யாரு? எஸ்பி வேலுமணி. மீதி இருக்கிற எம்எல்ஏக்கள் இன்னும் ஒரு 9 இருந்து 12 எம்எல்ஏ தூக்கிட முடியும். நீங்கள் உதவி செய்யணும். யாரு? சசிகலாமே உதவி செய்யணும்னு சொல்றாரு. உதவி செய்தீங்கன்னா 32 எம்எல்ஏ தூக்கிடணும். நீ உதவி செய்றீங்களா? அப்படியா கண்ணு, பரவாயில்லையே, நல்ல ஸ்கீமா இருக்க, நான் யோசித்து முடிவு சொல்றேன்ட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இந்த தகவல் தெரிந்த மறுநாள் மிதுன் போய் சந்தித்ததாக சொல்லப்படுகிறது. மிதுன் போய் சந்திச்சு, இது பாருங்க, கட்சியில் நாங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்ட் கொடுத்துட்றோம். என்ன, தயவுசெய்து வேலுமணி சொல்கிறத கேட்காதீங்க. இப்போ ரெண்டு தரப்புக்கும் சசிகலா அவர்கள் என்ன மாதிரியான அல்வா கிண்டி தர போகிறாங்கன்னு தெரில. இப்போ கட்சி வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கு, சட்ட அங்கீகாரமும் கட்சியும் எடப்பாடி பழனிசாமி. நீங்கள் என்ன போட்டி அதிமுகன்னு போய் சண்டை போட்டாலும் கட்சியினுடைய ஒட்டுமொத்த அதிகாரம் எடப்பாடி கிட்ட இருக்கு. அப்போது நீங்கள் இப்போ இந்த 5 வருஷம் சண்டை போகிறதால ஒரு பலன் இல்லை. ஆனால் சசிகலாவும் டிடிவி ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு ஒரு அறிக்கை விடுறாரு. அது இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி எங்களை நாங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்வதில்லை, அப்போதும் ஏற்றுக்கொள்ளவில்லை, இப்போதும் ஏற்றுக்கொள்ளவில்லை, பல பிளவுகளுக்கு அவர் தான் காரணம் ஒரு கூட்டு அறிக்கை விடுறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, டெல்லியில் ரொம்ப யாருக்கும் தெரியாமல், இதுவும் எக்ஸ்க்ளூசிவ், யாருக்கும் தெரியாமல் வேலுமணியும் தங்கமணியும் டெல்லிக்கு போய் அமித்ஷா அல்லது பாஜகவுடைய ஒரு முக்கியமான நபரை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். ஒரு 10 நாள் இருக்கும். எடப்பாடியை நீங்கள் பொதுச்செயலை பகிர்ந்து அகற்றிடுங்க, எங்களில் யாராவது ஒருத்தர் இருக்கட்டும். அதனால என்ன செய்யணுமோ நாங்கள் செய்கிறோம். உங்கள் கூட்டணியோடு இருக்கிறோம், உங்களுக்கு குரல் கொடுக்குறோம். உங்களுக்கு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு வலிமையான கட்சி உங்களோட என்றும் இருக்கும். நாங்கள் சொல்லி தான் எடப்பாடி உங்களை சேர்த்தார் சார். அவர் கூட்டணிக்கு வரக்கூடாதுன்னு சொன்னார். நாங்கள்லாம் ஃபோர்ஸ் பண்ணி உங்களை கூட்டணி சேர்த்தோம். ஸோ எங்கள் பேச்சுக்களுக்கு எங்கள் சொல்கிறாங்க. ஒன்று இது தெரிஞ்ச பிறகு 2 நாள் பயணமாக அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார். திருவண்ணாமலை ஒரு நிகழ்ச்சி, பாண்டிச்சேரி ஒரு நிகழ்ச்சி. இவர் போய் ஏர்போர்ட்ல பாக்குறாரு நேற்று முன்தினம். யாரு? எடப்பாடி பழனிசாமி. பார்த்து, ஐயா அவசரப்பட்டு அவங்க பேச்சு கேட்டு என் பதவிக்கு எதுவும் வேட்டு வச்சிடாதீங்க. பாருங்க, கட்சி எங்கிட்ட இருக்கு, அதிகாரம் எங்கிட்ட இருக்கு, இது பெரிய நடவடிக்கை, தேர்தல் கமிஷன் சுப்ரீம் கோர்ட்னு போய் நான் மீட்டு இருக்கேன். அதனால தயவு செய்து என்ன பதவியில் வந்து தூக்கத்துக்கு எந்த வேலையும் செஞ்சிடாதீங்க. இப்போ ஒரு பதவியில் இல்லைன்னா தான் வேலுமணி தரப்பு கை ஓங்கும். பதவியில் அவர் இருக்கிற வரைக்கும் எடப்பாடி கை தான் ஓங்கும். அதனால இப்போ சசிகலா எப்படி ரெண்டு தரமும் போய் பார்த்தாங்கல்ல, அந்த அமித்ஷாவுக்கு மகிழ்ச்சி. இப்போ அமித்ஷா தரப்பை வந்து இவங்க டெல்லிக்கு போய் பார்த்தாங்க. இவர் வந்து வரும்போது எடப்பாடி பார்த்துருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி போய் திருப்பி டெல்லிக்கு போய் விசிட் பண்ண வாய்ப்பு இருக்குதா? அது திட்டம் இருக்குதா? இல்லை, அவர் வந்து இந்த மாதிரி போக மாட்டார். இப்போ எப்படி சசிகலாவை தான் பார்க்காமலே தனது மகனை வைத்து பார்த்தாரோ, அந்த மாதிரி வந்து அங்கே ஒரு பில்டர் இருக்கார்ல, பிரபல பில்டர், இந்த ஆட்சி மாற்றத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அறிவித்த ஒரு பில்டர் இருக்கார்ல, அந்த பில்டர் மூலிமா பார்ப்பாருன்னு வச்சுங்களேன். ஆனால் இப்போ என்னென்னா, அமித்ஷாவும் சசிகலாவும் ஒரே மனநிலை. அடடா, ரெண்டு தரப்பு நம்மளை சுற்றி வருது, என்ன பண்ணலான்னு. ஆனால் எனக்கு நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ சசிகலாவும் தினகரனுமே ஒன்றும் சேர்க்க முடியாது. சசிகலா வந்தால் தினகரன் வர மறுப்பார், தினகரன் வந்தால் சசிகலா வர மறுப்பார். வேலை இதை மீறி அவங்களாம் வராங்களான்னு நமக்கு தெரியாது. இந்த மீறி கட்சியில் உள்ளே வந்தாங்கன்னா இன்னும் குழப்பம் வரும். எனக்கு ஒரு சந்தேகம் சார், எதுக்கு எஸ்பி வேலுமணி தரப்பு சசிகலா அம்மையாரை போய் பார்த்து உங்களால் முடியும்னு சொல்லணும்? அவங்களால என்ன முடியும்னு அவங்க நம்புறாங்க, நீங்கள் நினைக்கிறீங்க? பொருளாதாரத்தை கொடுத்தால் ஒரு 20-15 எம்எல்ஏ தூக்கி வந்துடலாம், எடப்பாடி தனிமைப்படுத்திடலாம். எடப்பாடி தனிமைப்படுத்தினா பொதுச்செயலாளர் பதவி இறக்கிடலாம். மெஜாரிட்டி எம்எல்ஏ எங்கே கூட இருக்காங்க, அவர் தனிமைப்படுத்தினால் கட்சி நம்மகிட்ட வந்துடும். சசிகலா பொருளாதார உதவி. ஆனால் இன்னைக்கு தேதிக்கு வக்கீல் ஃபீஸை கூட தராத சசிகலா அவர்கள், அண்டர்லைன் தி வேர்ட் சென்டென்ஸ், வக்கீல் ஃபீஸை கூட தராத சசிகலா அவர்கள் எம்எல்ஏக்களுக்கு லட்சமாக கொட்டி கொடுப்பாரா? கோடியா இல்லை சார், சாரி கோடியாக கொட்டி கொடுப்பாரா? தெரியாது. ஸோ சசிகலாவை நம்பி மீண்டும் ஒரு மண்குதிரை நம்பி இவங்க களத்துக்கு போனாங்கன்னா ரோட்டுக்கு தான் வருவாங்க. எஸ்பி வேலுமணி அதுக்கு சண்டைக்காரன் காலையே விழுந்துடலாம். எப்போதான் சார் விழுறது? காலையும் விழுந்தாச்சு, உழுந்து புரண்டும் பார்த்தாச்சு. அக்ரிஷன் பற்றி சொல்றாரு, இவங்கெல்லாம்
ஆட்சி கட்சி தேர்தல் நேரத்தில் நம்ம எடப்பாடி பழனிசாமி 196 தொகுதிக்கு போனாங்க, இவங்கெல்லாம் ஒன்றுமே பண்ணாமல் இருந்தாங்க, தோல்விக்கு காரணமாக இருந்தாங்க அப்படின்னு அவங்கள தான் மறைமுகமாக சாடி பிரஸ் மீட்டே கொடுக்குறாரு அவர். அவங்கள போக சொன்னார் அவர். ஏங்க எஸ்பி வேலுமணியை தூக்கின்னு போய் தஞ்சாவூர்லையோ இல்லை கன்னியாகுமரியில் பிரச்சாரம் பண்ணலாம் பண்ணாமல் இருப்பாரா? எங்க அலோ பண்ணலங்க. நான் சொல்கிறேனே, நீங்கள் எல்லாரும் இப்போ நத்த விஸ்வநாதனை கொண்டு போய் வேலூரில் பண்ணுங்க, விழுப்புரத்தில் பண்ணாமல் இருப்பாரா? பண்ணியிருப்பாரு. ஒரு நாளாக பண்ணியிருப்பார்ல. ஏன் நீங்கள் அனுமதிக்கல? ஏங்க இவர் தான் முகமாக இருக்கணும், யாரையும் விடலைங்க. அந்தந்த மாவட்டத்திலே வைத்து அமுக்க வேண்டும். இன்னும் சொல்லட்டுமா உங்களுக்கு? 3வது எக்ஸ்கியூஸ் சொல்கிறேன். எஸ்பி வேலுமணி அண்ணனை போய் பார்க்க வேண்டியது எடப்பாடி தரப்பு. உங்களை மாவட்ட செயலாளர் இருக்கிறேன், நீங்கள் வாங்க. நத்த மருமகனை போய் பார்க்கறது, தம்பி நீதான் மாவட்ட செயலர், தம்பி மாமாவுக்கு வயசாயிடுச்சு, மாமா ஒதுக்கலாமா? அவன் போய் மிரண்டு போயிட்டான் மாப்பிள்ள, மாமா கேட்டு போயிட்டு. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் யாரெல்லாம் வலிமையாக இருக்கார்களோ அவர்கள் குடும்பத்தில் கலகம் செய்து கொண்ட எடப்பாடி. நம்புவீங்களா? ஷாக்கிங்காக இருக்குது சார் இது. இந்த வேலை செஞ்சால் எப்படிங்க கட்சி உருப்படும்? நீங்கள் ஏற்கனவே வலிமையாக இருக்கிற ஆட்களை பலவீனப்படுத்துறீங்க, அவங்களே பலவீனமாக இருக்காங்க. அந்த பலவீனப்படுத்தப்பட்ட நபரின் குடும்பத்தில் பலவீனம் செய்கிறீர்கள். எப்படி சரியா இருக்கும்? எடப்பாடியுடைய அத்தனை வேலைகளையும் தந்திர வேலையும் ஒன்றுமே இருக்காது பாருங்களேன். கடைசியில் ஏற்கனவே நொந்து போயிருக்காங்க கட்சிக்காரங்க. கட்சி அவர்கிட்ட இருக்குங்க அதிகாரப்பூர்வமாக, அதில் மறுக்கவே இல்லை. அவர் தான் பொதுச்செயலாளர், அவர் இருக்கிறதா முடிவு. ஆமாம். ஆனால் இப்போ என்னென்னா, உங்களை எடுத்துட்டு உங்கள் தம்பியை போடுறது, இல்லை உங்கள் சித்தப்பாவை கொண்டு வர்றது, இல்லை உங்கள் சித்தப்பா மாப்பிள்ளையை கொண்டு வர்றது, யார் கட்சியில் கொஞ்சம் அடுத்த கட்டத்தில் இருக்காங்களே ஆசை தோன்றுறது, இது கட்சி வளர்ப்பதாக இருக்குமா? சத்தியமாக வளர்க்கவே முடியாது. நீங்கள் இன்னும் பலவீனப்படுத்துறீங்க. இப்போது பதவி போன அருள்மொழி சும்மா இருப்பாரா? நீங்கள் அண்ணனுக்கே கொடுங்க, தம்பிக்கே கொடுங்க, சும்மா இருப்பாரா? இது என்னென்னா, இந்த நம்பர் 2 அங்கங்கே சில வேலைகள் நடக்கும். வலிமையான மாவட்ட செயலாளர் இருந்தால் அந்த நம்பர் 2 வச்சு கொஞ்சம் கட்சி நடத்த முடியும். நம்பர் 2 உங்களுக்கு என்னென்னு புரியும், மணல் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ இதை வைத்துக்கொண்டு அந்த பதவியை பிடிப்பதற்கு பலரும் தயாராக இருக்கிறார்கள். அண்ணன் என்ன, தம்பி என்ன, மாமா என்ன, மச்சான் என்ன, இந்த கதையில் போகுது. இது கட்சியை பலப்படுத்தும் நினைத்தால் மிகப்பெரிய தவறு. இல்லை, ஆனால் இன்னைக்கு அதிமுகவில் யங்ஸ்டர்ஸ் யாரும் இல்லை, அதை கவர்வதற்கான ஒரு வேலைகள் எடப்பாடி இறங்கியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்களே. நம்ம அந்த காரணத்தில் யோசிச்சு பாருங்க, இள ரத்தங்களை உள்ள வந்ததானப்பா நம்ம இன்னைக்கு ஒரு ரீல்ஸ் ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவங்களை பீட் பண்ண முடியும் நம்ம அப்படின்னு நினைக்கலாம்ல எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி என்ன நினைக்கிறான்னா, தனக்கு இருக்கிற ஒரே பலம் பிடிவாதம். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வேற எதுவுமே கிடையாது, பிடிவாதம். 2017 ஆட்சி அவர் கூவத்தூரில் கிடைத்த பிறகு அவர் எடுத்த சில பிடிவாத செயல்கள் அவர் ஆட்சி தக்க வைத்தது. எல்லாரும் ஒன்றா இருந்தீங்கன்னா, ஒத்துமா இருந்தீங்கன்னா நான் முதலமைச்சராக இருப்பேன், இல்லைன்னா கவுத்து விட்டுட்டு என் பாட்டுக்கு சேலத்தில் விவசாயம் பண்ணுவேன், இப்படி மிரட்டியாக ஓட்டியிருந்தார். இப்படி பிடிவாதமாக சொல்லி பயமுறுத்தி கொண்டிருந்தார். அந்த பிடிவாதம் இப்போ 2026 எடுபடல. இதுதான் உண்மை. நீங்கள் இளைஞர்களை கவர்றது, கட்சிக்காரனை கவர்றது. கல்யாண சுந்தரம் பேராசிரியர் போய் சேர்ந்துருக்கிறாரு, காளியம்மாள் போய் சேர்ந்துருக்கிறாங்க. இவங்களாம் எதை நம்பி சார் போய் சேர்ந்தாங்க? அடுத்த கட்டமாக வரும் தான் நம்பி போய் சேர்ந்துருப்பாங்க. நான் அதெல்லாம் குறையே சொல்லலை. கல்யாண சுந்தரம், காளியம்மாலாம் போய் சேரட்டும். வேலுமணி, நத்த விஸ்வநாதன், சிவி சண்முகம் இவங்கள வெளியே போட்டுமா? அவங்களா இவ்வளோதான் இருக்கணும். இந்த மாதிரி ஆட்கள் தொடர்ந்து வெளியே போய் கொண்டிருந்தால் காளியம்மாளும் கல்யாண சுந்தரம் கட்சி பலப்படுத்துவார்கள் நீங்கள் நம்புறீங்களா? புலம்பி தீக்கிறாங்க. நீங்கள் யாராவது நீங்கள் ஒரு முன்னாள் அமைச்சர்கிட்ட போய் அதிமுக கேளுங்களேன். இவருடைய பிடிவாதம் ஒரே ஒரு காரணம் தான், பிடிவாதம். அந்த பிடிவாதத்தால் கட்சி நாசமாக போயிட்டுருக்கு, அவ்வளோதான். அவர் என்ன சொன்னாலும் கேட்க போகிறதில்ல. அவருக்கு இந்த கட்சி இருக்கணும். இப்போ எப்படி மிதுல போய் நீங்கள் ரகசியமாக எல்லா வேலையும் செய்ய சொல்கிறீங்க? இது மாதிரி யாரை செய்ய சொன்னீங்க? வேலுமணி இருப்பார், தங்கமணி இருப்பார், இல்லை சேலம் இளங்கம் இருப்பார், யாரையும் நம்புறதில்லை. கிட்டத்தட்ட இவரும் ஒரு குடும்ப கட்சியாக மாற்றுற மாதிரி. பதவியை அவர் விடக்கூடாது. முதல்ல அதிமுகவுடைய ஒரு மிகப்பெரிய இயக்கம்ல, நாங்கள் தான் 37 ஆண்டு ஆட்சி, அதிக முறை ஆண்ட கட்சி தமிழ்நாட்டை. சரி, எவ்வளோ நாள் சேலத்தில் இருக்கார், எவ்வளோ நாள் சென்னையில் இருக்கார்? கட்சி எப்படி வளரும்? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இதை சொல்லுங்கள். ஒழுங்கு நான் ஒன்று இந்த கணக்கெலாம் நீ கேட்காதுன்னு வாங்க. நான் அந்த உங்கள் கட்சி நீங்கள் எப்படி வேணால் வச்சுங்க, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. சேலத்தில் எத்தனை நாள் இருக்கிறார் மாதத்தில், சென்னையில் 7 நாள் தங்கி எத்தனை பேர் பார்க்கிறார்? நீங்கள் கேளுங்க, யார் கட்சிக்காரங்கிட்ட கேளுங்க. இந்த கட்சி வளரணும்னா, அதிமுக இருக்கணும்னா என்ன பண்ணணும், அவர் என்ன பண்ணுறார்? ஜீரோ. முன்னாடி கட்சியில் இருந்தவங்க மாஜி அமைச்சர்கள் நிறைய பேர், இப்போ வைகை செல்வன் ஐயா போன்றவரெல்லாம் பார்த்தீங்கன்னா போய் தாவேக்கால போய் சேர்ந்துட்டாங்க. அதுக்கு அவங்களால காரணங்களை கற்பிக்க முடியாட்டியும் அவங்க சொல்கிறது என்னன்னா, திமுகவோட சேர பார்த்தாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு, எடப்பாடி தலைமை செல்வது குற்றச்சாட்டு தான். ஏன் எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகம் இன்னும் போகாமல் இருக்காங்க, அல்லது தாவேக்கா தடுக்கிறதா? அந்த விஷயம் என்ன சார்? தாவேக்காவை நம்பி ஏற்கனவே கொஞ்சம் பேர் ரொம்ப உடம்பு ஃபுல்லாக புண்ணாகி நிற்கிறாங்கல்ல, அங்கேயா? ஆமாம், தாவே சார் செங்கோட்டையின் அமைச்சராகி இருக்காங்களே சார். செங்கோட்டையின் விட்டுருங்க. இப்போ தேர்தல் மே 4ஆம் தேதிக்கு பிறகு இந்த கும்பல் போய் நின்று என்னாச்சு? ஏற்கனவே நின்று இப்போ விஜய் போய் பார்த்தார், என்னாச்சு? விஜயபாஸ்கருக்கு பதவி அதெல்லாம் கிடையாது. விஜய் சொல்லியிருந்தாருன்னா அவங்க எல்லாம் வந்திருப்பாங்க. விஜய் வாக்குறுதி கொடுத்து ஏதாவது நிறைவேற்றிருக்கிறாரா? நிறைவேற்றுவார் நம்பிக்கை இருக்கா? உத்தரவாதம் இருக்கா? தெரியாது.
எல்லாரும் என்ன நினைச்சாங்க, ஒரு டீம் இப்போ முதல்ல வந்து 33 இருந்தாங்க, அப்புறம் 29 ஆனாங்க, 25 ஆனாங்க, 21 பேர் இருந்தாங்களா, அந்த 22 வைங்க. கட்சி உடைந்து போய் தீர்ப்பு என்ன, சபாநாயகர் தீர்ப்பு, கடைசியில் 5 வருஷம் கடப்பில் போட முடியும். ஏன் அந்த 22 பேர் 23 சிவிசன் உள்ளிட்ட எஸ்பி வேலுமணி, மற்ற எம்எல்ஏக்கள் நத்த விஸ்வநாதன், அன்பழகன், இவங்கெல்லாம் போய் ஏன் சேரல? தாவேக சேர்க்கலையே, அவங்க சேரலையா? எது தடுத்தது இல்ல, ஏதோ தடுத்துட்டாங்க. ஏன் சேரல? ஏன் நம்பிக்கை வரல? சோ ஏற்கனவே விஜயை நம்பி அவர்கள் நடு ரோட்டில் நிக்கிறாங்க, மோசம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மன்னிப்பு கடிதம் கொடுத்து எடப்பாடி கிட்ட சேர்ந்துட்டாங்க. இந்த நிலைமையில் மீண்டும் ஒரு 2/3 எம்எல்ஏக்களை தூக்க வேண்டிய நிர்பந்தம் எஸ்பி வேலுமணி கம்பெனிக்கு இருக்கிறது. என்ன செய்ய போறாங்க தெரியல. ஆனால் அதிமுக போகிற அந்த பாதை அந்த எதிர்காலத்துக்கு சுத்தமாக நல்லாக இல்லை என்பது மட்டும் தெரியும். அப்ப தமிழ்நாடு எதிர்காலங்கிறது தாவேக திமுகவா தான் இருக்க போகுது. அப்படிதான் போயிட்டு இருக்கு. இதுல ஒன்றும் மாற்று கருத்து எனக்கு இல்லை. உங்களுக்கு எதாவது இருக்கா? இல்ல, அதிமுக வளரும்னு அவங்க நம்புறாங்க, அதனால கேட்கறேன். ஒண்ணுமே கிடையாது. அதிமுக எல்லாம் பொதுச் செயலாளர், எத்தனையோ கட்சிகளுடைய பொதுச் செயலாளர் பேர்லாம் பட்டியலாம் இருக்கு. அந்த பட்டியலில் வந்து எடப்பாடி பழனிசாமி தொடருவார், அவ்வளவுதான். ஏன்னா சார், அண்மையில கூட ஒரு பேட்டியில் ஆலோசனை அவர்கள் பேசுகிற போது அது ஒரு குறிப்பிட்டு சொன்னாங்க, அது ரொம்ப வைரல் ஆச்சு. திமுக இவ்வளவு பெரிய கூட்டணி, இவ்வளவு பிரம்மாண்டமான திட்டங்கள்லாம் வச்சே வந்து கம்மியான சீட்டு தான் ஜெயிச்சிருக்குது. ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸான பிஜேபி வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி 50 சீட்டு ஜெயிச்சிருக்காரு, சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இன்னும் அதிமுகவுக்கு கிரவுண்ட்ல தொண்டர்கள் இருக்கிறாங்க, நீங்க அவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்கன்னு ஒரு வார்த்தையை விட்டார். பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியில் இருக்கிறவங்க கூட எடப்பாடி பழனிசாமி எஸ்டிமேட் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அப்படி என்டர் எஸ்டிமேட் பண்றோமோ? இதெல்லாம் உணர்ச்சி ரீதியாக பேசுகிற பேச்சுக்கள். 59 எம்எல்ஏ திமுக, அது போதுமா? அதான் சார் இருக்கு சார், அவ்வளவு அலைன்ஸ் வச்சு 59 தான். அந்த கட்சி பிஜேபி தூக்கி சம்பந்த 50 சீட்டு ஜெயிச்சிருக்கிற எடப்பாடி பலமான கட்சி தான், நான் மறுக்கவே இல்லை. திமுக பலமான கட்சி தான், மறுக்கல. அந்த திமுக இருந்த கூட்டணி எத்தனை கூட்டணி போட்டீங்க? 59. அதிமுக எத்தனை கூட்டணி சொல்லுங்க. பிஜேபி பெரிய இயக்கங்கள் இல்லையே சார். பாமக, பாஜக, அதிமுக இது பிரதானமான கட்சி. மற்ற கட்சிகள் விட்டுருங்க. நான் கேக்குறேன், இதை வச்சுக்கிட்டு 50 திமுக ஆட்சிக்கு வரலனா எந்த கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கணும்? அதிமுக. ஏன் வரல? இது பாருங்க, நீ ஜெயிச்சதை வச்சுக்கிட்டுலாம் பேசாதீங்க. அது கட்சி பலமாக இருக்கிறது, இரட்டலைக்கு ஓட்டு இருக்கு, தொண்டர்கள் பலம் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை, களம் என்ன, களத்துல என்ன யதார்த்தமோ அதை நீங்கள் உணரவில்லை என்றால் நீங்க உண்மை, நீங்க ஒண்ணு வேணாங்க, இடைத்தேர்தல் வரும் அல்லது ஜனவரி மாதம் உள்ளாட்சி தேர்தல் வரும், நம்ம அன்னைக்கு பேசுவோமே. அதிமுக அந்த நீங்க சொன்னீங்களா, சும்மா இல்ல, இந்த ஆன்டி ஃபோர்ஸை வச்சுக்கிட்டு எல்லாம் பேசலாம். மேடையில் பேசுவது என்பது வேறு, களம் வேறு. இதை உணர்ந்தால் போதும். பல விதமான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார். பொறுத்திருந்து பார்க்க நடக்குது அப்படின்னு. ரொம்ப நன்றி. நன்றி. இப்படின்னு சொன்ன வணக்கம்.